24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக தமிழ்நாட்டில் 39 தொகுதிக்கும் வெற்றி வாகை சூடியதற்கு யார் காரணம் என்பது உங்களுக்கு தெரியும். யார் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறியது என்பது தெரியும். அதனால செங்கோட்டையன் எனக்கு தெரிஞ்ச புரட்சி தலைவர் காலத்திலேருந்து உள்ள ஒரு மூத்த நிர்வாகி. எல்லாரையும் ஒருங்கிணைக்கணுங்கிறதுக்காக அவர் எங்களை எல்லாம் சந்தித்ததே ஏதோ பஞ்சமா பாதத்தில் ஒன்று மாதிரி அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் என்ன வீட்டுல போய் போர்வை பத்தி படுத்திக்கணுமா இல்ல விவசாயத்தை பார்க்கணுமா என்ன நினைக்கிறீங்க நீங்க? நான் பள்ளி மாணவனாக இருந்த பொழுதே அவர் எம்எல்ஏ இருந்தவர். 72 எனக்கு 9 வயசு தான். ஒரு மூத்த நிர்வாகி தீர ஆலோசித்து யோசித்த பிறகுதான் அந்த முடிவு எடுத்தாரு. அதை போய் நான் அவரை அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்வது அவரை அவமதிப்பது போலாம். மார்ச் ஏப்ரல் மேல தானே எலெக்ஷனு. நம்மளுக்கு we have enough time. ஜனவரி ஆர் பிப்ரவரி வரைக்கும் கூட நம்மளுக்கு டைம் இருக்கு. அம்மாவுடைய பிறந்த நாள் வருகிற நேரத்துல எனக்கு தெரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில இடம்பெறுவோம் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். இது வருங்காலத்துல தமிழ்நாட்டுல யாரும் நம்பிக்கை துரோகத்தை அரசியல் ரீதியாக எண்ணி கூட பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில துரோகத்தை வேரடி மண்ணோடு சாய்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த தேர்தலை கூட்டணி அமைத்து சந்திக்க இருக்கும். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, மதத்தை, தெய்வத்தின் பெயரை கையில எடுத்து அரசியல் செய்யாமல் இருப்பது தேவையற்ற குழப்பங்களை உருவாக்காமல் இருக்கும் என்பதுதான் ஒரு குடிமகனாக, ஒரு கட்சி தலைவராக எனது எண்ணம். தனித்திருக்கிறீங்களா? 2 தேர்தலில் தனித்து நின்றோம். நீங்கள் எங்களை வெற்றி பெற செய்யவில்லை. அப்பொழுதெல்லாம் 3வது அணி நீங்க இவருக்கு வாக்களித்தால் அது யாருக்கோ வாய்ப்பாக போய்விடும். பாராளுமன்றத்திலே எங்களுக்கு வாக்களிக்கல, சட்டமன்ற பொது தேர்தலை வாக்களிக்கல. அதனால நாங்கள் அயோத்தியில ராமர் கோயில் இருக்கு, திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமாள் கோயில் இருக்கு. அது எப்படி திருப்பரங்குன்றத்தை அயோத்தியால மாற்ற முடியாது. அது ஏதோ அவரு இருக்கிற இடத்துக்காக நண்பர் நயனா நாயர் பேசுறாரு. மாலை திருப்பூர்ல அந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயம் சகோதரி விசாலாட்சி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவார்கள். அதுல இன்றைக்கு பரிசு கொடுப்பதற்காக வந்தேன். நாளை திருப்பூர் தெற்கு மாவட்ட செயல்வர் கூட்டம் இருக்கு, நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். 9ஆம் தேதி மேட்டுப்பாளையம் மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் கூட்டம். அதை முடிச்சுட்டு தருமபுரி 10ஆம் தேதி தருமபுரி தொகுதிக்கான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டது. நீங்கதான் ஒருங்கிணைக்குன்னு சொல்றீங்களா? கட்சியை நீக்கிறீங்கன்னா அவர் அப்புறம் வீட்டுல போய் படுத்து கிடப்பாரா சொல்லுங்க. ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவரு அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்தால்தான் மீண்டும் அம்மாவின் ஆட்சி வர முடியுங்கிற. ஏன்னா 21 தேர்தல்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக தமிழ்நாட்டில் 39 தொகுதிக்கும் வெற்றி வாகை சூடியதற்கு யார் காரணம் என்பது உங்களுக்கு தெரியும். யார் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறியது என்பது தெரியும். அதனால செங்கோட்டையன் எனக்கு தெரிஞ்ச புரட்சி தலைவர் காலத்திலேருந்து உள்ள ஒரு மூத்த நிர்வாகி. அவருக்கு நேர மூத்த நிர்வாகி அண்ணன் முத்துசாமி இப்ப திமுக போயிட்டார். அதனால தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் இன்றைய வரைக்கும் சட்டமன்றத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி அவர் ஒருங்கிணைப்பு என்பது எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்றதுதான் அவருடைய கோரிக்கை. எல்லாரையும் ஒருங்கிணைக்கணுங்கிறதுக்காக அவர் எங்களை எல்லாம் சந்தித்ததே ஏதோ பஞ்சமா பாதத்தில் ஒன்று மாதிரி அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் என்ன வீட்டுல போய் போர்வை பத்தி படுத்திக்கணுமா இல்ல விவசாயத்தை பார்க்கணுமா என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதனால அவரு மிக வருத்தத்தோட தான் அன்னைக்கு கோயம்புத்தூர்ல தானே சொன்னாரு, 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இருந்த கட்சியை விட்டு என்னை நீக்கி விட்டார்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. அதனால நல்லா தீர யோசித்து விட்டு தான் அவர் தவேகாவுக்கு சென்றிருக்கிறார். ஒரு அரசியல் இயக்கத்துல ஆக்டிவா இருந்தவரை அவரு நீக்கப்பட்டது பிறகு, அதாவது அவருடைய கோரிக்கை என்பது அவருக்கு பதவி வேண்டணும்னோ இல்ல அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி வேணும்னோ இல்ல அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னோ கேட்கல. எல்லோரும் ஒற்றுமையா இருந்தாதான் வெற்றி பெற முடியும். ஏதோ ஒரு வட்டாரத்துல வெற்றி பெற்றால் மாத்திரம் போதாது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் அம்மாவின் கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும்னு சொன்னாரு. அதற்காக அவர் வெளியேற்றப்பட்ட பிறகு, அவருக்கு கொடுமை இழந்த பிறகு அவர் இன்னும் ஏசுனார் சொன்ன மாதிரி இந்த கண்ணத்துல அரைஞ்சு அந்த கண்ணத்தை காமிக்கணுங்கிறது
அதுக்கு ஒருத்தானவங்க கிடையாதுங்கிறதுனால அவர் தனது வழியில் இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில பேர் ஊடகத்துல எல்லாம் டிடிவி தினகரன் தான் அங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. அது மிக மிக தவறு. ஏன்னா அது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை அவமதிப்பது போல ஆகும். நான் பள்ளி மாணவனாக இருந்த பொழுதே அவர் எம்எல்ஏ இருந்தவர். 72 எனக்கு 9 வயசு தான். ரொம்ப ஒரு மூத்த நிர்வாகி தீர ஆலோசித்து யோசித்த பிறகுதான் அந்த முடிவு எடுத்தாரு. அதை போய் நான் அவரை அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்வது அவரை அவமதிப்பது போல ஆகும். அதே மாதிரி இங்க கொங்கு மண்டலத்துல வந்திருக்கிறதுனால கோயம்புத்தூர்ல சொல்றேன், என்டிஏ விட்டு நான் வெளியேறியதற்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும். ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவருக்கு எதிராகத்தான், அவர் செய்த துரோகத்திற்கு எதிராகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே உருவானது. அந்த நேரத்துல நண்பர் அண்ணாமலை எனக்கு அரசியலை தாண்டி நல்ல நண்பர். அவர் தூண்டிதான் நான் வெளியேறினேன் என்று சொல்வதும் மிகவும் வருந்தத்தக்க ஒன்று. அது போன்ற இப்பயும் அவர் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன தொலைபேசியில தொடர்பு கொள்றப்பெல்லாம் மீண்டும் நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும் என்றுதான் அவர் எனக்கு நட்பு ரீதியாக கோரிக்கை வைப்பாரே தவிர அவர் ஒன்றும் தூண்டிவிடக்கூடிய நபரும் அல்ல, இன்னொருத்தர் சொல் பேச்சை கேட்கக்கூடியவன் அல்ல நான் என்பது எல்லோருக்குமே தெரியும். அதனால அது போன்ற கருத்துக்களை ஊடகங்கள்ல விதைக்க வேண்டாம். தேவையற்ற அது ஒரு வருத்தத்தை தருகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அது எனக்கு தெரியாது. நீங்க அதிமுகல இருந்து வேற யாரும் எங்க போறாங்கன்னா, நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், எங்க கட்சியில இருந்து போச்சர்ஸ் அது மாதிரி சில பேர் அவர்களுடைய சுயலாபத்திற்காக சென்றிருக்கலாம். சுயநலத்துல அவர்கள் கூட அங்கே விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறார்கள் பல பேர். இப்ப அது கூட இல்லை. ஒருத்தருக்கு தெரியும், ஒரு 2 மாதம் இருக்கு. மார்ச் ஏப்ரல் மேல தானே எலெக்ஷனு. நம்மளுக்கு we have enough time. ஜனவரி ஆர் பிப்ரவரி வரைக்கும் கூட நம்மளுக்கு டைம் இருக்கு. அம்மாவுடைய பிறந்த நாள் வருகிற நேரத்துல எனக்கு தெரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில இடம்பெறுவோம் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். இல்ல நான் பலமுறை சொல்லியிருக்கேன், எனக்கு எடப்பாடி என்பவரை தாண்டி யார் மீதும் எனக்கு வருத்தம் இல்லை. எங்களுக்கு இணைக்க யார் துரோகம் இணைத்தாரோ அந்த ஒருவரும் அவரை சேர்ந்த சிலரும் 21 தேர்தல்ல நாங்கள் அவ்வளவு துரோகத்திற்கு பிறகும் அனுபவிக்க மூத்த தலைவர்கள் எங்களிடம் கேட்டுக்கொண்டதற்கேற்ப நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை. ஏன்னா நான் தேர்தல் போட்டிவிட்டால் அது ஏன்னா 17 நான் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டதுதான் சில பேருக்கு பயத்தை உருவாக்கியது. அதனால நான் சட்டமன்றத்துக்கு அந்த நபர் வரும்பொழுது அந்த கூட்டணியிலே நான் வரவில்லை. இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக 40 தொகுதியில் எங்கள் சுகுமார் மாதிரி, ரோஹிணி மாதிரி, அப்பாத்துறை அண்ணன் மாதிரி ஒரு 40 சீனியர்களுக்கு நல்ல வேட்பாளர்களுக்கு 40 பேருக்கு நீங்கள் உங்கள் கூட்டணியில எங்களுக்கு ஒதுக்கீடு தந்தால் அவர்கள் போட்டியிடட்டும், நான் போட்டியிடவில்லை என்று நான் பொதுக்குழுவிலே சொன்னேன். எனக்கான தெரியும். இன்னும் சில பேர் கூட ஊடகத்துல டிபேட்ல நெறியாளரும் சரி அதுல கலந்து கொள்றேன். நான் பல முறை சொல்லியும் அவர் 21 கூட்டணிக்கு வருவதாக இருந்தாரேன்னு சொல்றாங்க. அப்பொழுதும் பழனிசாமி தானே முதலமைச்சர் வேட்பாளர்னு எனக்கு தெரியும். அது நடக்க போவதில்லை. ஏன்னா திரு பழனிசாமி அவர்கள் என்னை சந்திப்பதிலே அவருக்கு நிறைய உறுத்தல் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு துரோகம் இழைக்கப்படும். இருந்தாலும் பெரியவர்கள், உங்க மாதிரி வயதுல பெரியவர்கள் கேட்கிறப்ப இது நடக்காது என்று தெரிந்தும் அவர்கள் மீது உள்ள மரியாதையில முயற்சி செய்யுங்கள் சொன்னேன். ஏன்னா இது நடக்க போவதில்லை என்பது தெரிஞ்சு நான் பேரலா கட்சியை போட்டியிடுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்தோம். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு பதில எனக்கு யார் மீதும் வருத்தம் இல்லை. எங்களுக்கு அம்மா தொண்டர்களாகிய எங்களுக்கு பழனிசாமி ஆட்சியில் தொடர உதவி செய்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் செய்த அநீதியை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. செய் நன்றியை என்றைக்கும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் நாங்கள் துரோகத்திற்கு எதிராக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே துரோகத்திற்கு. அதில் நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த தேர்தலில் துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். இனி வருங்காலத்துல தமிழ்நாட்டில் யாரும் நம்பிக்கை துரோகத்தை அரசியல் ரீதியாக எண்ணி கூட பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில துரோகத்தை வேரடி மண்ணோடு சாய்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த தேர்தலை கூட்டணி அமைத்து சந்திக்க இருக்கு. அதாவது 18 சட்டமன்ற உறுப்பினர்கள என் அருமை நண்பன் வெற்றி இன்றைக்கு உயிரோடு இல்லை. விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரி அவர்கள் அரசியலிருந்து ஒதுங்கிவிட்டார். அதுபோல சாத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தவரும் சுப்பிரமணியமும் இன்றைக்கு அரசியலில் இருந்து ஒதுங்கிவிட்டார். சில பேர் மாற்றுக் கட்சிகளுக்கு சென்று விட்டார்கள். என்னோடு இன்றைக்கு அந்த 6-7 பேர் இன்னும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பில செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்று பார்ப்பீங்க. தக்க வைத்துக் கொள்வது என்பது விலை கொடுத்து சில பேர் பேசப்படும் பொழுது அவர்களுக்கு தேவை இருக்கும் பொழுது விலை போவது வேறு. இப்ப அண்ணன் செங்கோட்டையன் வெளியேறியதும் அவர் வேறு கட்சிக்கு சென்றதும் ஒரு
அவருக்கு இழைக்கப்பட்ட துரோகத்திற்கு எதிராக. அதுபோல 18 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 6 பேர் என்னோட தான் இருந்திருக்காங்க. சில பேர் வெளியேறியது அவர்களுடைய சுயநலம். இன்னொன்று, அவசரமாக தாங்கள் பதவிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் கூட இருக்கலாம். அதே மாதிரி எண்ணம் தான் அண்ணனை நீக்கினது நீங்க தானே. நீக்கினதுக்கு அப்புறம் அவர் என்ன வீட்டுல போர்வை படுத்தி விடுமா, இல்ல மறுபடியும் விவசாயத்தை பார்க்க முடியுமா? நீங்கள் அநீதி இழைக்கப்பட்ட இப்ப மகிழ்ச்சி அடைவேன் அதான் மகிழ்ச்சி அடைவேன். அதுக்கு அடுத்த கட்ட நான் என்ன செய்யறேன்னு பாருங்கன்னு சொல்ற மாதிரி. இப்ப நீங்க யார் சார்பா கேட்கிறீங்களோ அவர் சார்பா சொல்றேன். என்னை நானா வெளியேறல, என்னை கட்சியை விட்டு நீக்கினார்கள். அதனால் உருவானதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். லட்சம் தொண்டர்கள், இவர் போன்ற மூத்த நிர்வாகிகள். 89ல சேவல் காலத்திலே மாவட்ட செயலர் இருந்தவர், பாராளுமன்ற உறுப்பினராக. எனக்கு தெரிந்து அம்மா அவர்கள் ஜேஆர்டி ஆரம்பிச்சப்ப இவர் யூனியன் சேர்மனா இருந்தாங்க. அது மாதிரி இருந்தவர்கள். ரோஹிணி நான் பேரவை செயலர் இருந்தப்ப, மாவட்ட பேரவை செயலர் 2001ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இதெல்லாம் புதிய இளைஞர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. லட்சம் தொண்டர்கள் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதியையும் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தட்டி கேட்டதால் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காகவும் நான் போய் வீட்டுல படுத்த முடியுமா, இல்ல என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க துரோகம் இழைக்கப்பட்டு துரோகத்தை எதிர்த்து போராடுவது தான் ஏற்க. அதே மாதிரிதான் செங்கோட்டையன் அவர்களும் நான் நீக்கப்பட்டால் மகிழ்ச்சி, பொறுத்திருந்து பாருங்கள் அடுத்தது என்னன்னு செஞ்சு காமிக்கிறார். பொதுவெளியில என்ன கட்சிக்கு எதிராக என்ன பேசினாரு செங்கோட்டையன்? அதான் சார் என்ன பேசினார்? தலைமைக்கு எதிராக என்ன சொன்னாரு? தலைமை பதவி விட்டு போங்கன்னு சொன்னார் அவரு. நான் அது போல நியாயமான முறையில ஒரு கோரிக்கை வைத்து கெடு வைத்தால் அவர்களை அழைத்து பேசி அதற்கு என்ன செய்ய முடியுமோ அந்த நிவாரணத்தை செய்வதற்கு முயற்சி. அதான் பல முறை சொல்றேன். கிளிப்புள்ள மாதிரி சில கூட்டணி கட்சிகளின் தலைமைக்காகின்ற கட்சிகள் நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களை அணுகி எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் காலம் இருக்கிறது. உறுதியாக முறியடித்து துரோகத்தை வீழ்த்துவதற்கு எது சரியான கூட்டணியோ அந்த கூட்டணி நான் செல்ல வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நீக்கப்பட்டதற்கு காரணங்கள் மறுபடியும் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும். அதுல நியாயமா இப்ப உங்க வாக்காளர் பட்டியல் நீக்கிருந்தா உங்க வாக்காளர் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால அவசரப்பட்டு பதில் சொல்ல வேண்டாம். இறந்தவர்கள், இடம் மாறியவர்கள், அவர்களுக்கான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கலாம். அதனால் அதனால அதை பொறுத்திருந்து பார்ப்போம். அவசர கதியில எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேச வேணாம்னு நினைக்கிறேன். நீ காலம்புற கூட சொன்ன அதுல எந்த ஒரு இயக்கமும், அது எந்த ஒரு கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட முருகன் பெயரால அரசியல் செய்ய வேண்டாம். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கு வாழ்கின்ற எல்லா மதத்தினரும் சகோதரத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் எல்லாரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் நியாயமான ஒன்று. அதனால அந்த விஷயத்தில் அரசாங்கங்களும் சரி, நீதிமன்றங்களும் சரி, மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை மனதில் கொண்டுதான் செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, மதத்தை, தெய்வத்தின் பெயரை கையில எடுத்து அரசியல் செய்யாமல் இருப்பது தேவையற்ற குழப்பங்களை உருவாக்காமல் இருக்கும் என்பதுதான் ஒரு குடிமகனாக, ஒரு கட்சி தலைவராக எனது எண்ணம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தனித்து நிற்கிறீங்களா? 2 தேர்தலில் தனித்து நின்றோம். நீங்கள் எங்களை வெற்றி பெற செய்யவில்லை. அப்பொழுதெல்லாம் 3வது அணி நீங்க. இவருக்கு வாக்களித்தால் அது யாருக்கோ வாய்ப்பாக போய்விடும். பாராளுமன்றத்திலே எங்களுக்கு வாக்களிக்கல, சட்டமன்ற பொது தேர்தலே வாக்களிக்கல. அதனால நாங்கள் எங்கள் கட்சியும் இருக்க வேண்டும் என்பதற்காக கூட்டணியில். விடுதலை என்பது வேறு, பரோல் என்பது வேறு. பரோல் லாங் டேர்ம் பரோல்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது. அதே நேரத்துல தேர்தலுக்கு முன்பு இன்றைக்கு ஆட்சியில இருக்கிற திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பான்மையானவற்றை, அது அரசு ஊழியர்களா இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினருக்கும் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. ஆனால் 2024 தேர்தலில் மக்கள் அவர்களுக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். இதை மற்ற கட்சிகள் என்ன என்பதை கவனித்து அதை சரி செய்வதற்கான வேலையில் ஈடுபடுவதற்கு தவிர அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்று நாம் பேசி என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும், மக்கள் மன்றத்திலே போராடினாலும் 24 தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு யார் உதவி செய்தது என்பது உங்களுக்கு தெரியும். 39 தொகுதிகளிலே மாபெரும் வெற்றி பெறுவதற்கு யார் காரணம்? அதை நாம் பரிசோதித்து அதை சரி செய்ய வேண்டியது. சரி செய்தால்தான் நீங்கள் சொல்வது போல சிறையிலே பாடிக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களை வெளிக்கொண்டு வருவதற்கான ஆட்சியை நாம் கொண்டு வருவோம். ஆமா, அவங்க 24 பாராளுமன்ற தேர்தலில் அவங்க தானே சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. அதுக்கு யாரு காரணம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிலர் வெளியேறி திமுக வருவதற்கு வாய்ப்பை கொடுத்தாரு. நீங்க அவர்களிடம் தான் இந்த கேள்வி கேட்கணும், எங்கிட்ட போய் கேட்டா.
அயோத்தியில ராமர் கோயில் இருக்கு, திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமாள் கோயில் இருக்கு. அது எப்படி திருப்பதியை வந்து இது திருப்பரங்குன்றத்தை அயோத்தியால மாற்ற முடியாது. அது ஏதோ அவரு இருக்கிற இடத்துக்காக நண்பர் நயனார் நாயர் பேசுறாரு. இல்லை, இப்பொழுது வந்து எல்லா கட்சிகளுக்குமே நீதிமன்றம் மூலம் வரைமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்ப அண்ணன் செங்கோட்டையன் கூட ஈரோட்ல கூட்டம் நடத்துவதாக அவர் சரியா தான் பண்ணுவாரு. அதனால கூட்டத்துக்கு உறுதியாக அரசாங்கம், காவல்துறை அனுமதி கொடுத்து விடும் என்றுதான் இல்ல. நீங்க என்னோட அப்படி கட்டுப்பாடு இருக்கிறதா, நீங்க எத்தனை பேர் வருவாங்கிறத நீங்க சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரி இடத்தை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு கார் பார்க்கிங், இதுக்கெல்லாம் பல வழிமுறைகளை அவங்க வந்து வகுத்திருக்காங்க. அதை பின்பற்றும் பொழுது உறுதியாக காவல்துறை வந்து அனுமதி கொடுத்து விடுவார்கள் என்று தான் நினைக்கிறேன். அண்ணன் செங்கோட்டையன் இதுல எல்லாம் அனுபவிச்சார். அவர் சரியாக அதுக்கு முறையில் அணுகி உறுதியாக அதை அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி அவர் கூட்டத்தை சிறப்பாக நடத்துவார். பொறுமையா இருக்கிற எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பிப்ரவரி அம்மா பிறந்த நாளுக்கு முன்பே உங்களுக்கு எல்லாமே தெரியும்.